ஒரு சவரன் தங்கத்துடைய விலை இன்று 63,000 கடந்து வரலாற்று உச்ச விலையை தங்கம் அடைஞ்சிருக்கு. இந்த தங்கத்துடைய விலை ஏற்றத்திற்கு பல்வேறு காரணிகள் முன்வைக்கப்படுது. குறிப்பா இந்த தங்கம் விலை ஏற்றத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு தொடக்கத்துல ஜனவரி 1ஆம் தேதி தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது ஒரு கிராம் தங்கத்துடைய விலை 7,150 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதாவது ஒரு பவுன் தங்கத்துடைய விலை 57,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த 35 நாட்களுக்குள்ள தங்கத்துடைய விலை ஒரு பவுனுக்கு 6,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா இன்றைய தினம் தங்கத்துடைய விலை 7,905 ரூபாயாக ஒரு கிராம் தங்கத்துடைய விலை அதிகரித்திருக்கிறது. ஒரு பவுன் உடைய விலை 63,240 ரூபாய்க்கு விற்கப்படுது. குறிப்பா ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த 35 நாட்கள்ல ஒரு சவரன் தங்கத்துடைய விலை 6,040 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. நீங்க கடந்த ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா 2024 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டு முழுவதுமே ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய் தான் விலை அதிகரிச்சிருந்தது. ஆனா இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இப்போது வரை 35 நாட்கள்ல 6,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 11% விலை உயர்வு அடைஞ்சிருக்கு. இதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பா தங்கத்துடைய விலை உயர்வுக்கு சர்வதேச சந்தைகள்ல தான் இந்த தங்கத்துடைய விலை நிர்ணயம் செய்யப்படுது. அதுல குறிப்பா தற்போது அமெரிக்கா சீனா, ரஷ்யா, மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி விதித்து அறிவிச்சிருக்கு. அதே போல சீனாவும் அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்கு. இது உலக அளவுல ஒரு வர்த்தக போர் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்குது. இது ஒரு மிக முக்கியமா பார்க்கப்படுது. இந்த ஒரு பொருளாதார ஒரு சமநிலையற்ற தன்மையின் காரணமாக, நிச்சயமற்ற தன்மை காரணமாக முதலீட்டாளர்கள் ஒரு பாதுகாப்பான முதலீட்டுல தங்களுடைய சொத்துக்களை வாங்க விரும்புறாங்க. எனவே பெரும்பாலான முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதன் காரணமாக இந்த தங்கத்துடைய விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமா கூறப்படுது. அதே போல இந்திய ரூபாயோடைய மதிப்பின் சரிவு அப்படிங்கறதும் ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு. குறிப்பா தங்கத்துடைய இது டாலர்ல நிர்ணயிக்கப்படக்கூடிய சூழல்ல ரூபாயோட மதிப்பு சரியக்கூடிய சூழல்ல, அதாவது 5% ரூபாயோட மதிப்பு குறைந்தால் 5% தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். இதுவும் ஒரு முக்கிய காரணமா கூடப்படுது. அதே போல சீனா போன்ற நாடுகள் இதுக்கு முன்னாடி பெரிய அளவுல தங்கத்துல முதலீடு செய்யல. இந்த சூழல்ல தற்போது அந்த நாடுகளும் தங்கத்துல முதலீடு செய்ய தொடங்கியிருக்காங்க. இதுவும் ஒரு இந்த விலையேற்றத்துக்கு மிக முக்கிய காரணமா கூறப்படுது. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல், விலை ஏற்றத்திற்கான சூழல் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிப்பதற்கே வாய்ப்புகள் இருக்கிறதா வல்லுநர்கள் தொடர்ந்து தெரிவிக்கிறாங்க. குறிப்பா இந்த தற்போது இருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒரு நிச்சயமற்ற சூழல், அப்படி பொருளாதார நிச்சயமற்ற சூழல் அப்படிங்கிறது எப்ப சரியாகும் அப்படிங்கிறது எந்த இதுவும் இல்லை. ஸோ அதன் காரணமாக இன்னும் தங்கத்துல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும். இதன் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிக்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள், அதே போல நகைக்கடை உரிமையாளர்கள், பொருளாதார ஆலோசகர்கள் தொடர்ந்து இதை சொல்றாங்க. குறிப்பா முதலீட்டாளர்கள் இந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தை, அதே போல தங்கம் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறந்த முதலீடு அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்து. குறிப்பா தற்போது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நம்ம பங்குச்சந்தையில நிறைய ஏற்ற இறக்கங்களை சமீப காலமா நம்மளால பார்க்க முடியுது. அந்த நிச்சயமற்ற தன்மை இருக்கக்கூடிய நிலையில இந்த தங்கத்துல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சிறந்தது அப்படிங்கிறதும் பொருளாதார நிபுணர்களுடைய கணிப்பா இருக்கு. குறிப்பா இந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனி வர நாட்கள்லயும் கூட தங்கத்துடைய விலை தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும், ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அடையக்கூடிய சூழல் இருப்பதாகவே நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போ இன்னும் பல மடங்கு தங்கத்துடைய விலை அதிகரிக்கும். இந்த தங்கத்துடைய விலை அதிகரிக்கக்கூடிய சூழல்ல வெள்ளியின் விலையும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பா கடந்த ஆண்டுகள்லயே பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியோடைய விலையும் கணிசமா உயர்ந்திருக்கு. கடந்த இந்த சில மாதங்கள்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த தங்கத்தோட வெள்ளியோடைய விலையும் கணிசமா தங்கத்திற்கு கூடவே அதுவும் உயர்ந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8-9% தங்கத்தினுடைய விலை என்பது, அதாவது வெள்ளியின் விலை என்பது அதிகரிச்சிருக்கு. எனவே இந்த விலையேற்றம் என்பது தொடர்ந்து நீடிக்கும் என்றும், இன்னும் அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரு கிராம் தங்கத்துடைய விலை 10,000 ரூபாய்க்கு மேல் அதிகரிக்கும் அப்படிங்கறதா நிபுணர்களுடைய கருத்தா இருக்கு. எனவே முதலீட்டாளர்களும் சரி, அதே போல
நுகர்வோர்களும் சரி தங்கத்தில் முதலீடு செய்வதும் தங்கத்தை வாங்குவதும் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறது தான் ஒரு பெருவாரியான கருத்தா இருக்கு. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.